மதுரை சீரீஸோட லாஸ்ட் டே. இந்த சீரீஸ்க்கு தான் இது லாஸ்ட் டேயாக இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்குலாம் நிறைய பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக இல்லை, ஏன்னா மக்கள் வந்து ஏமாந்துடுவாங்க. கண்டிப்பாக தாராளமாக வரலாம். ஸோ இந்த நாள் வந்து எப்படிலாம் போக போகுது, என்னெல்லாம் பண்ண நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, வருண பகவான் எப்படி இருட்டிகிட்டு இருக்கான், மழை பெஞ்சிட்டு இருக்கு வரையே. இப்போ கருணை கட்டுப்பா எப்படியாவது. ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து எங்கே போகணும்னு சொல்கிறேன் நான். வாங்க போகலாம். ஓகேண்ணா, வண்டியை விடலாண்ணா. வணக்கம் மகளே, இன்றைக்கி தான் ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்துருக்கோம். மதுரையில் இந்த கடைக்கு வராத யூடியூபர்ஸே இருக்க மாட்டாங்க. சென்னையோட மிஸ் தான் வந்திருக்கோம். இங்கே 12 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 12 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா இறாவிலேருந்து புறா வரைக்கும் எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க. வான்கோழி வச்சுருக்காங்களாம். இங்கே லிஸ்ட்டு பாருங்களேன். தலைப்பெரி, கோழி சுக்கா, கோழி லாலிபாப்பு, மூளை, மீன், மட்டனு, இறால், சோறுட்டி, நாட்டுக்கோழி, வான்கோழி, புறா, ஐர மீன், நண்டு ஆம்லேட்டு அப்படின்னு இந்த லிஸ்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த கடைக்கு வரணும். நான் மதுரை வந்தோன்னு நினச்ச உடனே இந்த கடைக்கு கண்டிப்பாக வந்தாகணும்னு சொன்னோம். 12:30 மணிக்கெலாம் வந்துவிட்டோம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் சூப்பரான பிளேஸு, எக்ஸாக்ட் லொக்கேஷனு எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறேன். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்த சீரிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காந்தக்கண்ணி விதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். ஆனியன் தயிர் பச்சடி நல்ல ஒரு ஆத்தென்டிக் ஸ்டைலில் ஒரு மீல்ஸ் சாப்பிடணும். அந்த மீல்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் இங்கே வந்துடுவோம். நீங்கள் எடுத்துருவாங்க, நீங்கள் எடுத்துருவாங்க. ஓகே, ஐர மீன், அது வந்து சங்கரா, செவரொட்டி, வான்கோழி வறுவல், புறா, ஓகே, ட்ரைன், மட்டன் கோலா, வச்சுக்கோங்க. ஐர மீன், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி. வேறு ஏதாவது வேணுமாண்ணா? ஓகே, சொல்லுங்கள். ஐயோ, பார்க்கும்போதே ஆசையாக இருக்கு. இது வந்து நண்டு ஆம்லேட்டு. சுட சுட சாப்பாடு. வெளியில் மழை பெய்யுது, உள்ளே சுட சுட சாப்பாடு, வெரைட்டி. ஓகேண்ணா, சாப்பிட்டு வாங்கிக்கிறேண்ணா. ஆக்சுவலாக என்னென்னா, சாப்பாடு சாப்பிட்றது வந்து ரசித்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த ரசித்து சாப்பிடும்போது வெளியில் வந்து மழை பெய்யுது, நல்லா சில்லுன்னு கிளைமேட்டு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பாடு, நான்வெஜ் குழம்பு, நான்வெஜ் எல்லாம் சேர்த்து வேறு லெவலில் இருக்குது. லைக்னா ஐர மீன் சொல்லுவாங்க. ஐர மீன் ஓகே, ஸோ ஐர மீன் நல்லா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐர மீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுட சாப்பாடு. இந்த மதுரை இந்த சைடு நம்ம வந்தாலே ஐர மீனை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணியே பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப ரேர். புதுசாக இருக்குது, இவ்வளோ புதுசாக குழப்பி அப்படியே. அப்படி இருக்கு. இது என்ன குழம்புனா? சிக்கன் மட்டன் அது ஐரன் குழம்பு, சிக்கன் குழம்பு. அப்புறம் மிக்சர் சூப்பராக இருக்குது. குழம்போட நாட்டுக்கோழியான சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்குது. சரியான சிக்கன் குழம்பு. ஆனால் ஓடி இங்கே தான் நல்லா தண்ணி மாதிரி இல்லை, கிரேவி மாதிரி இல்லை. செம்ம ஜூஸியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
மீன் சங்கரா மீன் அது டீப் ஃப்ரை பண்ணிடலாங்க. இந்த மீட் எப்படி இருக்காங்க மீட்டு சூப்பரான மீட் இது. டீப் ஃப்ரை அதை போட்டிருக்க மசாலா இப்போ தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்திருக்கோம். அதனால் மசாலாலாம் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. டேஸ்ட் அல்ட்டியாக இருக்குது. இது அல்ட்டியாக இருக்குது. வேறு லெவல். ஸ்பெஷல் கிரேவி மட்டன் ஸ்பெஷல் கிரேவியானா ஸ்பெஷலாக கிரேவி கொடுத்துருக்காங்க. முக்கியமானவங்க மட்டும் கொடுக்குறாங்களாம். என்னப்பா என்ன புண்ணியம் பண்ணணுன்னு தெரியலையே. ஆஹா ஃபஸ்ட்டு இது போயிடலாம். ஆஹா கிரேவி டெக்ஸ்சரை பார்க்கும்போது வேறு லெவல். ஐயோ ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் தான் கிரேவி. இது இதுதான் இப்படி ஒரு பீஸ் இருக்குது. அப்படியே வச்சு அடிப்போம். சூப்பரான மட்டன் கிரேவி தமிழ். இந்த செட்டிநாடு மசாலா அந்த ஸ்டைலு ப்ரிப்பரேஷனு அதுதான் இங்கே வந்து வேறு லெவல். இப்போ நான் சாப்பிட்டேன் இல்லைங்களா, டக்குன்னு ஒன்று காரம் தூக்கில் ஒரு மாதிரி பெறையிடல, சூப்பராக அழகாக செட்டில்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக அந்த பெப்பர் அந்த செட்டிநாடு மசாலா காரம் லைட்டாக தெரியுது. அத்தா தலைவன் ஆக்சுவலாக வந்து பிரெயின் பிரெயின் சாஃப்டாக இருக்குது. அதே குலோப் ஜாமுன் மாதிரி உள்ளே இறங்குது. அல்வா வாயில் வச்சோன்னு உள்ளே இறங்க இன்னும் உள்ள அப்படியே இறங்கிட்டே இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. சோறுட்டி சோறுட்டி ஃப்ரெஷ்ஷாக சோறுட்டி. அது குக் பண்ண விதம் கரெக்டாக குக் பண்ணது. இந்த மசாலாவுடைய இந்த அளவு, இந்த மசாலா அவங்க வந்து போட்டுருக்க அரைச்சி போட்டுருக்கிற விதம், இது எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது ஏதோ ஒரு ஹெவன் மாதிரி. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு வச்சுன்னா சைவம் மட்டும்தான். சரி அசைவம் மட்டும்தான். அசைவம் மட்டும்தான் உள்ளே வரும். சைவம்னா உள்ளே வந்துடுவாங்க. ஜாக்கிரதை. சைவ சாப்பாடு கிடையாது பாருங்க. சைவம் நீங்கள் ஒரு பயங்கரமான நான் வந்து ஒரு நான்வெஜ் வெரியன் அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நேராக இங்கே வாங்க, டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. இன்னும் நான் வேறு சைடிஷ் இன்னும் மிச்சம் வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் போயிடுறேன் நான். என்னென்னா வான்கோழி சரி வான்கோழி எப்போ நான் சாப்பிட்டீங்க? வான்கோழி நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ற வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த வான்கோழின்னு கேட்டவுடனே எடுத்துவாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்காதுங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. வீட்டில் எங்கே செய்வாங்க? செய்யவே மாட்டாங்க. கோழி வான்கோழினா கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். நாட்டுக்கோழி மாதிரி அந்த டெக்ஸ்சர் கொடுத்துருப்பாங்க. மட்டன் மாதிரி இருக்குப்பா. மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு வான்கோழி. ரோஸ்ட்டில் எண்ணெய் ரோஸ்ட் பண்ணுறாங்க. எண்ணெய் சூப்பராக இருக்குது. எண்ணெய் ரோஸ்ட் பண்ணது டெக்ஸ்சர் அதை விட சூப்பராக இருக்குது. சூப்பராக குக்காக இருக்குது இந்த வான்கோழி. வான்கோழிலாம் எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை நல்லாயிருக்கும். சும்மா சொல்லுறேன். கடைசியாக தான் வந்து ஒருத்தர் அவர் பேர் வந்து என்ன புறா தானே அது? புறா கறி, புறா ரோஸ், புறா பெப்பர் ஃப்ரை, புறா பெப்பர் ஃப்ரை. புறா கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா இதே சேம் தான். வான்கோழி மாதிரி புறாலாம் நம்ம எங்கே சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? இதெல்லாம் இந்த மாதிரி வரும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். நடக்கவே விட மாட்டாங்க வீட்டில்.
மிளகாய் ஒரு மாதிரி இந்த கோழிக்கறிக்கும் இந்த நாட்டுக்கோழிக்கும் நடுவில் ஒரு டெக்ஸ்டர் இருக்குங்களா, அந்த மாதிரி இருக்குது. இதனுடைய டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. நீங்கள் உண்மையாகவே அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த ஒரிஜினல் நம்ம வந்து உணரவே முடியும். ஸோ நான் சொல்லலாம், ஆக ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது கன்வே ஆகணும்ல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒருத்தர் உட்காந்து ஒரு பெரிய வாழை இலையை விரிச்சு இதை சுற்றி நிறையா டிஷ்ஷஸ் வச்சு ஒரு வெட்டினா தான், ஒரு குடி பிடிச்சாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நண்டு ஆம்லேட் சூப்பராக இருக்குது. இதில் வந்து பூண்டுலாம் போட்டுருவாங்க. பூண்டுலாம் போட்டுருவாங்க. இந்த பூண்டு, அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை, இந்த பெப்பரு, இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது இந்த டிஷ்ஷு. பூண்டு தான் மேட்ரு வைங்க. வேறு ரைட்டும் கிடையாது. உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு தயக்கப்படாதீங்க, தயங்காதீங்க. மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க. சாப்பிட்ற விஷயத்தில் வந்து எண்ணம் போல் சாப்பிடுங்க. வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து எல்லாத்தையும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக ரிவ்யூ சொல்கிறேன். இன்னும் டிஷ்ஷுன்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு இன்னொரு டீட்டெயிலாக சொல்லிவிட்டு ரேட்டிங் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையோட டீட்டெயில்ஸு, வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க, எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாத்தையும் அடுத்தடுத்து கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா, இல்லை உங்கள் ஊரில் இந்த மாதிரி கடை இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் யூஸ் ஆகும். ஓகே, சாப்பிட்டோம். அப்பா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. வயிறு ஃபுல்லாகிடுச்சுப்பா. நல்லா நடக்கிறது, தாவறது, பறக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. ஃபுட்டு இங்கே பாருங்கள், செட்டிநாடு மெஸ். அசைவம் மட்டும்தான், நான்வெஜ் மட்டும்தான் இங்கே வரணும். இங்கே பாருங்கள், இறால், மீன் எல்லாமே இருக்குது. இது இந்த போர்டு சின்னது, பழைய போர்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. இது இப்போது பிரியாணி, சிக்கன், மட்டன், மீன், புறா. எக்ஸாக்டாக லொக்கேஷன் இது எங்கன்னா, இது என்ன ப்ரோ பண்ணுறது? இது ஆக்சுவலாக வந்து என்ன சவுத்தா? ஆமாம், இல்லை நார்த்து போகிறோம். அப்படியே கொஞ்சம் 2 பேர் தள்ளி வந்தால் இந்த பக்கம் நார்த்து சித்திரை, என் சித்திரைன்னு போட்டிருக்கோம். என் சித்திரையில் வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மெஸ்ஸுன்னு ஒரு பெல்ல ஒரு போர்டு இருக்கும். அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்ட்டு. ஃபுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நின்றுட்டோமா, போயிட்டே பேசுவோமா? அப்படியே போயிட்டே பேசுவோம். ஃபுட்டு என்னை பொறுத்த வரைக்குமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வேர்க்குது, அப்படியே அது சாப்பிட்றதுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்ட எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நான் நம்ம இதில் 3 பேர் சாப்பிட்டோம். 2200 பில்லு வந்துச்சு. ஏன்னா சாப்பிட்ட ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூளை, அப்புறமா புறா, செவரொட்டி, அப்புறம் சங்கரா மீன் அப்படின்னு நிறைய டிஷ் சாப்பிட்டோம். எல்லாமே காஸ்ட்லியான டிஷ்ஷஸ் தான். ஸோ அது ஒரு 10 ஐட்டம் வரும்போது கண்டிப்பாக ஒரு டிஷ்ஷுக்கு 300 250 வச்சிங்கனாலும் 2200 வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரேட்டு ஆப்டாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியுது. பட் ஒரு கொஞ்சம் காஸ்ட்லி தான், அந்தளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஒர்த்தாக ஒரு நேரம் சாப்பிடணும், ஒரு நல்ல ஃபுட்டாக சாப்பிடணும்னா இங்கே வரணும். ஆனால் வந்து நீங்கள் ரேட்டை பார்க்காம வந்து சாப்பிட்டீங்கன்னா, ரேட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஸோ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி சீரிஸ் நிறையா பண்ண முடியும். காந்த கண்ணி விதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக்.